This video is sponsored by SBO Digital Marketing. The SBO Digital Marketing is ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர்ஸ், யாரெல்லாம் நம்ம ஜாப் தேடுறோமோ யாருனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம 1 டேக்கு 1 ஹவர்னாலும் ஒர்க் பண்ணலாம். 5 மினிட்ஸ் ஒர்க் பண்ணாலே நம்ம அதுக்கேற்றப்பல ஏர்னிங் பார்த்துக்கலாம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அண்ட் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 3ல் ஃபஸ்ட் எக்ஸசைஸில் உள்ள 4வது 5வது கணக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அகிலன் 1 மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் நடக்கிறான். செல்வி 1 மணி நேரத்தில் 6 கிலோமீட்டர் நடக்கிறார் எனில் அகிலன் மற்றும் செல்வி நடந்த தொலைவுகளுக்கு இடையே உள்ள விகிதத்தை எளிய வடிவில் காண்க. அப்போ அகிலன் வந்து 1 மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் நடக்கான், செல்வி 1 மணி நேரத்தில் 6 கிலோமீட்டர் நடக்கான். 2 பேர்த்துக்கும் உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம எழுதலாமா? ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டோம். அகிலன் 1 மணி நேரத்தில் நடந்த தொலைவு. எத்தனை கொடுத்துருக்காங்க? 6 கிலோமீட்டரா? இல்லை, 10 கிலோமீட்டர். சரிங்களா? அதே மாதிரி அடுத்து யார்? செல்வி. செல்வி 1 மணி நேரத்தில் நடந்த தொலைவு. அவங்க எவ்வளோ கிலோமீட்டர் நடந்திருக்காங்க? 6 கிலோமீட்டர் நடந்திருக்காங்க. ரெண்டுத்தையும் உள்ள எளிய விகிதம். அப்போ என்ன எழுதலாம்? விகிதம் 10:6. இது நான் என்ன சொல்லியிருக்கேன்? விகிதத்தில் இருந்தால் நம்ம எழுதலாம், பின்னத்தில் எழுதலாம். இப்போ என்ன கிடைக்கிது? என்ன எத்தனை வாய்ப்பாட்டில்? ரெண்டுமே ஒரே வாய்ப்பாட்டில் அடி போகும். பொதுவே விகிதம்னு பண்ணும்போது நம்ம ஒரே வாய்ப்பாட்டில் தான் அடி கொடுக்கணும். சரிங்களா? வேறு வாய்ப்பாட்டெலாம் அடி கொடுத்தா தப்பாயிரும். தப்பு, இப்படி பண்ணக்கூடாது. விகிதம்னாலே ஒரே வாய்ப்பாட்டில். அப்போ நம்ம இது 2ஆம் வாய்ப்பாட்டு அடி கொடுக்கலாமா? 2 6, I 2 10. இதுக்கு அடுத்து என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு? 5/3. இது ரெண்டும் ஒரே வாய்ப்பாட்டில் அடி போகுமா? போகாது. அப்போ இந்த 5/3 எப்படி எழுதிக்கலாம்? 5:3. அப்போ அவங்களுடைய அப்போ என்ன எழுதிடலாம் லாஸ்ட்டில்? அகிலன் மற்றும் செல்வி நடந்த தொலைவுகளுக்கிடையே உள்ள விகிதம் 5:3 ஆகும். சரிங்களா? ஓகே, அடுத்த கணக்கு பாருங்கள். இதற்கு 5வது கணக்கு. ஒரு மிதிவண்டியின் நிறுத்த கட்டணம் 5, மேலும் ஒரு இருசக்கர மோட்டார் வாகனத்தின் நிறுத்த கட்டணம் 15. மிதிவண்டி மற்றும் இருசக்கர மோட்டார் வாகன நிறுத்த கட்டணங்களுக்கு இடையே உள்ள விகிதத்தை காண்க. ஃபஸ்ட்டு அப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம வகைக்கணக்கு மாதிரி தான் எழுதணும். இப்போ ஒரு மிதிவண்டியின் நிறுத்த கட்டணம் 5 ரூபாய், அதை எழுதணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் இருசக்கர மோட்டார் வாகனத்தின் நிறுத்த கட்டணம் 15 ரூபாய், அதை எழுதணும். அப்புறம் இரு வாகனங்களுக்கும் இடையே உள்ள விகிதம்னு போட்டு அடுத்து செய்ய போகிறோம். சரிங்களா? நான் அது கணக்கு செய்யலாமா? பாருங்கள், ஒரு மிதிவண்டியின் நிறுத்த கட்டணம் இப்போ என்ன போடலாம்? ஃபஸ்ட்டு எழுத போகிறோம். மிதிவண்டியின் நிறுத்த கட்டணம் எவ்வளோ நம்மளுக்கு? அதுக்கு ரூபாய் 5. அப்புறம் என்ன போட்டிருக்காங்க? இருசக்கர வாகனம். ரூபாய் 10. இரு வாகனங்களுக்கும் இடையே உள்ள விகிதம். இரு வாகனத்தின் கட்டணங்களுக்கு இடையே உள்ள விகிதம். விகிதம்னா எப்படி எழுதணும்? இதை அப்படி நம்ம தனி இருக்குது 5:10 அப்படி எழுதியிருக்கோம். இந்த 5:10 நான் என்ன சொல்லியிருக்கேன்? போது நம்ம இதை எப்படி எழுதலாம்? 5/10 எழுதலாம்.
இதை அடி கொடுக்கலாமா? 1×5 2×5 10 ரெண்டும் ஒரே வாய்ப்பாடில் 5 வாய்ப்பாட்டில் தான் போகும். எனக்கு கிடச்சிருக்கு 1/2. இது அப்புறம் விகிதத்தில் எப்படி எழுத முடியும்? 1:2. அவ்வளோதான். சரிங்களா? அப்போது இரு வாகனத்தின் கட்டணங்களுக்கு இடையே உள்ள விகிதம் எவ்வளவு? 1/2. 1:2 ஆகும் அப்படின்னு நம்ம சமம் முடிச்சிடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த கணக்கில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.